ஐ பிலீவ் கேரக்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் இமேஜினரி இல்லை. சினிமா என்பது ஒருத்தரோட வேலையும் இல்லை, ஒருத்தராலையும் கிடையாது. நம்ம ஸோ இது எல்லாமே கலந்து தான். 10-15 மினிட்ஸ் தான் சார் ஒரு நடிகனோட ஒர்த்து சார். கண்டென்ட் தான் சார், இங்கே எண்ட் ஆஃப் தி கண்டென்ட் தான் சார். ஹலோ சார், வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனியன். வணக்கம். வணக்கம். இது உங்கள் ஆக்டிங் பற்றின இன்டர்வியூ சார். உங்களோட ஒர்க் பண்ண நிறைய பேரோட பேசினேன், உங்களை பற்றி கொஞ்சம் தகவலாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தியாகராஜன் குமாரராஜாவோட ஆரம்பிப்போம். அவர் வந்து உங்கள் சூப்பர் டீலக்ஸ் படத்தோட டைரக்டர். நீங்கள் ஷில்பாங்கிற திருநங்கை கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆரம்பத்தில் வந்து ஒரு ஷெட்யூல் போனார் உங்களோட, அண்ட் அந்த ஷெட்யூல் ஃபார் வாட் எவர் ரீசன் நின்று போச்சு. ஸோ அதே சீன்ஸை வந்து ஒரு செகண்ட் ஷெட்யூலில் பண்ண வேண்டியதாக போச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இந்த ஷில்பாவாக நடித்ததை விட 2வது ஷெட்யூலில் இன்னும் ஃபெமினாக தெரிஞ்சிங்கன்னு சொன்னார். அதாவது அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஊறி போய் தெரிஞ்சிங்கன்னு சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கும் செகண்ட் ஷெட்யூலுக்கும் நடுவில் என்ன ஆச்சு, அந்த வித்தியாசத்தை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கூலர்ஸ் என் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்கள். கண்ணில் கட்டி வந்திருக்கு, ஸோ அதனால் கூலர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நாம கட்டி போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷூட்டில் ஆரம்பித்த போது வந்து எனக்கு குமாரராஜா சார், பிசி சார், அந்த பயம் இருக்குது, எப்படி இந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறோம், நிறையா பயம் இருந்தது. அப்புறம் எனக்கு எப்பயுமே எந்த கேரக்டர் பண்ணுறதானாலுமே வந்து ஒரு 2-3 டேஸில் செட் ஆகிடுவேன், 2 டேஸ் செட் ஆகிடுவேன். பட் ஷில்பா புரிஞ்சிக்கவே புரியல. எனக்கு தெரியுது, நானாகவே இருக்கிறேன்னு தெரியுது. ஒரு பக்கம் விக்கு செட் ஆகலை, ஒரு பக்கம் என்னென்னமோ அந்த பிஹேவியரு, புடவை கட்டியிருக்கேன், எல்லாம் ஓகே. ஐ ஆஸ் ஃபார் பிகர், எனக்கு இப்போ அப்போ இந்த ஜெய் ஜாண்டிக்காக இருக்கிறதுக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு. பட் என்னமோ தெரில, உள்ள பெரிய வால் இருக்குது, அதை பிரேக் பண்ணவே முடியல. எனக்கும் ஷில்பாவுக்கு முடியல. என் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பிரேக் ஆனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடியல. ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட். ஒரே நம்பிக்கை, சரி குமாரராஜாவுக்கு தெரியும் அவர் இல்லாமல் எப்படின்னா, அப்புறம் எல்லாம் போயிட்டுருக்கு எல்லாம். அப்புறம் சில காரணங்களால் அது நின்று போச்சு. திரும்பி செகண்ட் டைம் புடவையெல்லாம் மாறுது, வேறையாக வருது. ஏன்னா எல்லோரும் தெரியுது சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ட்ரை ஏதோ மிஸ் ஆகுது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, என்னன்னு சொல்லி தெரியல. என்னை வந்து ஷெட்யூல் பேக்கப் சொன்னேன், நான் பயந்துட்டேன். எனக்கு சார் நான் தான் சரியாக நடிக்கலையா, எனக்கு போல் வேறு யாரையும் மாற்ற போகிறீங்களா சார் அப்படின்லாம் கேட்டுட்டு. நிஜமாக இருக்கும், அது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கிறது தான். ஏன்னா எனக்கு தெரியுது, ஏன்னா உங்கள் டைரக்டர் என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த கட்டங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு உனக்குல, அவனை சீட் பண்ணவே முடியாது. ஸோ அவனுக்கு தெரியல, சரி டைரக்டர் ஓகே சொல்கிறார் பொழுது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி. ஏன்னா எல்லா படமும் இப்படி தான் நடக்கும். இது ஷில்பான்னு இல்லை, எல்லா படமும் 2-3 டேஸ் வந்து டைரக்டரோட ஜட்ஜ்மெண்ட் வச்சு நான் கொஞ்சமாக கேரக்டர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும், அப்படியே மெல்ல தான் மூவ் ஆகிப்போம். நான் சொல்லுவேன் 2 டேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன், பொறுத்துக்கோங்க அப்படின்னு. டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் 2 டேஸ் இங்கே ரொம்ப டெட் ஸ்லோவில் தான் பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லி தான் போகிறோம். பட் ஷில்பா மட்டுமே இல்லவே இல்லை. நம்ம கோடம்பாக்கம் சர்க்கிள் பார்க்கிட்ட வண்டி நிறுத்தி காரில் வச்சு தான் சொன்னார், இந்த மாதிரி ஷெட்யூல் பிரேக் பண்ணலான்னு இருக்கோம் ஐயா அப்படின்னாரு. எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எனக்கு ஐயா என்ன எதாவது மாத்திர ஐடியாவில் இருக்கா, நான் எதாவது சொதப்புறேன்னு. சத்தியமாக இல்லவே இல்லை. அப்போ நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், திரும்பி எடுத்தால் என்ன வச்சு தான் எடுப்பேன், நீங்கள் சொல்லுங்கன்னு. சத்தியமாக இன்னே நீங்கள் தான் எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் போகும்போது தான் பிக்கு வேறு மாறுது. சரி, அந்த மதியோட கண்ணாடி, அந்த கூலர்ஸ் இருக்குல்ல, மதியோடது டப்புன்னு எடுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் மேக்கப் போட்டு பார்த்து ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் செட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டே அந்த கார் விட்டு இறங்குது, எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். குமாரராஜாவுக்கு ஏதோ மிஸ்ஸிங் ஒன்மோர் போயிட்டே இருக்கு. அப்புறம் மதி வந்து சொன்னாங்க, எனக்கு எப்பவுமே கால் இப்படி வச்சு நடந்து பழக்கம், நான் அப்படி தான் சாதாரண நடப்பேன். மதி சொன்னாங்க, கால் எடுத்து சேர்த்து வைங்க, கொஞ்சம் பேக் லைட்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் தன்னால் முன்னாடி வரும், தென் யூல் ஃபீல் அப்படின்னாங்க. ஐயோ நிஜமாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரெடியாக இருக்கேன், இதெல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே தான். அது நெயில் பாலிஷ் இருந்தது, எக்ஸ்டெண்டட் நெயில்லாம் இருந்தது. பட் ஆனால் தெரியல, பெண்ணாக உணரவே இல்லை. அந்த வாக் அது முதல்ல லைட்டாக, அதுதான் ஃபஸ்ட்டு இன்புட். அது நீங்கள் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் மெல்ல அந்த வச்சது அதுதான். அது நான் ஆக்சுவலாக வந்து நான் அதை இப்படி தான் பார்க்குறேன், அது ஷில்பா பண்ண வேலையாக தான் பார்க்குறேன். ஷில்பாவுக்கு தெரியுது இவன் சரியில்லைன்னு. நான் சரியாக வரும்போது நான் உனக்குள்ளே வரேன்னு ஷில்பா சொல்லிச்சான்னு கூட எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஐ பிலீவ் கேரக்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் இமேஜினரி இல்லை. நீங்கள் கேரக்டர்ஸோட பேசுவீங்களா? ஐ பிலீவ் தே இன்ட்ராக்ட் வித் மீ. நான் பேசுறது தே இன்ட்ராக்ட் வித் மீ. ஏன்னா நான் கம்ஃபர்டபுளாக, நான் அவங்க உள்ளே வரலாம், அது ஐ திங்க் இல்லை வரல அப்படின்னு அது சொல்லுது எனக்கு. அதனால் அது மைண்ட் ஃபக்காகவே இருக்கும் அது மாதிரி. ஸோ
தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் மதின்னு சொல்கிறது இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் எல்மதி. ஸோ கோ ப்ரொடியூசர் டிசைன் டிசைன் காஸ்டியூம் டிசைன். அந்த புடவை இருக்குல்ல அது மதி இதுக்காக பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ண போடுவேன். அது வெளியே எங்கே கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, மதி டிசைன் போடுவேன். அந்த டிசைன் பண்ணது மதி வந்து டிசைன் பண்ணது. ஆமாம். ஸோ நான் உங்களை இது அப்புறம் கேட்குறதா இருந்தேன், பட் நீங்கள் உங்கள் ப்ராசஸ் சொன்ன அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் வந்து குமாரராஜா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, நீங்கள் ஷில்பா கேரக்டர் படிக்கிறீங்க. அதை படிக்கும் போதே உங்களுக்கு எதாவது தோணுச்சா, தட் இஸ் நான் இது பண்ண போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த கண்ணாடி மட்டும் நின்றுட்டு நடை பேச்சு பாவனை இதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இருக்குமா, இந்த கேரக்டருக்கு இது செட் ஆகுமா, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கா? ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டா இல்லை இன்ஸ்டிங்க்ட்லேயே போவீங்களா நீங்கள்? இதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பிஹேவியர். ஓகே, பிஹேவியர்லாம் எக்ஸ்டர்னல். நான் டயலாக்ஸோ சொல்லித்தர மூலமாக நான் எப்பவுமே கதாபாத்திரத்தோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு அதான் முக்கியம். மற்றதெல்லாம் தன்னால் வந்துடும் சார். எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தன்னால் வந்துடும். அது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்லை. அதில் விஜய் சேதுபதி தெரிஞ்சால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க மனுஷன் இருக்காங்கல்ல, பரத்வாஜ் ரங்கன் என்பவர் புறத்தோற்றம் இல்லை, அகத்தோற்றம் தான் பரத்வாஜ் ரங்கன். அந்த அகத்தோற்றத்தை தொட தான் நான் முயற்சி பண்ணுறேன். தொட்டுட்டா நான் பரத்வாஜ் ரங்கனாவே யோசிக்க முடியும். அப்போ அது தன்னால் எல்லாமே நடந்துடும். நீ பரத்வாஜ் ரங்கன் எப்படி உட்காந்துருப்பார் நிற்பாருங்கிறது அவசியமற்றது. அவர் எப்படி யோசிப்பாருங்கிறது தான் அவர் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஷில்பா கேரக்டரும் உங்களுக்கு அவங்க அந்த நடையை விட ஏதோ ஷில்பா என்பவள் யார், அவளுடைய மனநிலை என்ன, அவள் இத்தனை வருஷம் கழித்து தான் வீட்டுக்கு வந்திருக்கானா, அவள் என்ன நினச்சி வரா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமானது. அப்போ அவள் என்ன மனசில் என்னவா இருக்கிறா, அவளோட கான்ஃப்ளிக்ட் என்ன, அப்போ அவள் எதை மறைச்சி வச்சுருக்கா, அவளோட பயம் என்ன, அப்போ எதுக்கு பயப்படுறா, அது இதெல்லாம் தான் அவளை ஆக்கியிருக்கு. அதுதான் தேவை. வசனம் என்பது அவள் வாழ்க்கையின் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தைங்கிறது அனுபவத்தின் மூலமாக வருவது. அது நம்மளோட வசனமாக மாறுது இல்லையா? அப்போ ஷில்பாவின் அனுபவத்தோடு தான் வசனமாக மாறுது. இப்போ ஷில்பாவத்தை அனுபவத்தை தொடர்றது மூலமாக ஷில்பாவை தொட முடியுது. அதன் மூலமாக அந்த வசனம் ஷில்பாவோட வசனமாக மாறி வரும். விஜய் சேதுபதி வசனமாக வர அதை நான் நம்புகிறேன். இப்போது விக்ரம் வேதா பற்றி நான் புஷ்கர் கார்த்திகிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சில சமயம் வந்து இந்த வசனத்தை நிறைய வாட்டி சொல்லுவீங்க, அண்ட் சில சமயம் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனம் மாறுறது அது வந்து உங்கள் பேச்சுக்காக கன்வீனியன்ஸ்க்காக மாறுறதா, இல்லை நீங்கள் வந்து கேரக்டருக்கு இப்படி பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக மாறுறதா? இப்போ ஷில்பாவே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அந்த ஷில்பாங்கிற வசனம் இப்போ குமாரராஜா கிட்டேருந்து வந்திருக்கு, அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஷில்பாவோட கொஞ்சம் ஜெல் ஆகலன்னு வச்சுக்கோங்க, வராது டெலிவரி ஆகாது. இப்போ விக்ரம் ஏதாவது அப்படி தான். நீங்கள் எல்லா விதமாக யோசிப்போம் சார். வெறும் கதாபாத்திரத்துக்காக மட்டும் யோசிச்சா சுயநலம் சார். அது திரைக்கதையில் எங்கே வருது, அது என்னவாகணும்? சில சமயம் கதாபாத்திரத்துக்கு ஒத்து வராது, சில சமயம் திரைக்கதையின் வடிவத்துக்கு வேறையாக மாற வேண்டிய அவசியம் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வருது, இது இவ்வளோ சீனுக்கு அப்புறம் வருது, அதனால் இது இப்படி பேசலான்னு தோணும். இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் வேதாவில் வந்து ஒரு வசனம் வந்து நானும் என் நண்பனும் போயிட்டு இருக்கும்போது கடைசி கதையில் அவனை தள்ளி விட்டுருவான். ஓகே, தள்ளி விட்டதுக்கப்புறமா அவன் போய் இது பண்ணான். அந்த வசனத்தை சீரியஸாக பேசணும், எடுத்துட்டோம். 2 டேக் போயிடுச்சு, 3 டேக் போயிடுச்சு, வி ஆல் ஹாப்பி. ஏன்னா வசனம் அந்த மூடில் எழுதப்பட்டிருக்கு, எடுத்துட்டோம். எனக்கு மைண்ட் சொல்லுது இல்லை எனக்கு இடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், என் கோஆக்டர் ராஜ் இருந்தார், அவர் தலைவா இதை ஃபன்னாக ப்ளே பண்ணுறோம், ஏன்னா நீங்களும் நானும் பார்க்காத மரணம் இல்லை, மரணத்தை கண்ட பயம் இல்லை, அப்போ இது நமக்கு பெரிய விஷயம் இல்லை, மரணம் நெருங்கினாலும் பெரிய விஷயம் இல்லை, இது அதனால் இது இப்படி ட்ரீட் பண்ணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இதை நம்ம சிரிச்சிட்டு பேசுவோம், வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுருவோம். நீங்கள் சிரிச்சிட்டே பேசுங்க, ஏன்னா நீங்கள் லைட்டராக ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் உங்களோட வேதாவை காப்பாற்ற போகிறீங்க. நீங்கள் சீரியஸாக இருந்தால் வேதா அவங்கள விட மாட்டான். அப்போ நீங்கள் இப்படி மாறிடுங்க, பேசிட்டு தள்ளி விட்டுருங்க. அப்போ தள்ளி விட்டதுக்கப்புறமா ஓடுறதா தான் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், என்னால் ஓட முடியாது, என் நண்பன் அவன், ஓட முடியல என்ன, பட் போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் சிங்கம் என் நண்பனை கடிக்குதான், என்னால் சிங்கத்தோடு சண்டை போட முடியாது. ஆனால் கடிச்சு போட்ட மிச்சத்தை பார்த்து அழுவுறதுக்காக நான் போனோம், என்னால் அது முடியாது. ஸோ இல்லாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், வண்டி போகிற ஷாட் மட்டும் இருக்கட்டும், என் கண்மடி அந்த மரணம் நிகழன்னு இருக்கட்டும், நான் என் மனசுக்கு நான் நவறதுக்கு நான் ஒரு வார்த்தை போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க இறந்துட்டாங்க நியூஸ் வரும்போது, நியூஸ் இறந்துட்டாங்கன்னு வருது, ஆனால் மனசு சொல்லுது அவங்க இறந்து போகல அப்படின்னு. மனசு அதுவாக ஒன்று
என் ஒய்ஃப்ட்டு சொல்கிறேன், இல்லை அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் ஆனால் இறந்துட்டாங்கன்னு சொல்லுது. ஓகே, நான் அதை சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ நான் மனசார சொல்லிக்கிறேன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் வந்துடுவான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நாங்கள் அதை மூவ் பண்ணி போகிறேன் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் தோணும். எனக்கு என்னெல்லாம் தோணும், எனக்கு எல்லா வகையிலையும் தோணும். கதாபாத்திரத்தின் தன்மையாகவும், திரைக்கதையில் எங்கே வருது, கோஆக்டர் என்னவா பிஹேவ் பண்ணும், இது நான் என்னவா ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வரைக்குமே அது வாட்டுக்கா வந்துக்கிட்டே தோணும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேரக்டர்ஸ் ஆல்சோ. புஷ்கர் காயத்ரியோட ஒர்க் பண்ணோட அனுபவம் தான் நான் எப்பவுமே நான் நம்புவேன். ஒரு ஆக்டர் என்ன வேணால் பண்ணாங்க, அது டைரக்டர் ரசனையினால தான் அது வருகிறது. என்ன பண்ணாலுமே தட் கிரெடிட் கோஸ் டு டேரக்டர், நாட் ஃபார் த ஆக்டர். நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் தூண்டி விடலைன்னா வராது. எனக்கு தூண்டுறது நீங்கள் தான், செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான், நம்புறது நீங்கள் தான். நீங்கள் நம்புறதுனால தான் இந்த விளக்கு எரியுது. நீங்கள் நம்பலைன்னா இந்த விளக்கு எரியாது. ஸோ இட் இஸ் நாட் ஒருத்தரோட வேலை இல்லை. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். சினிமா என்பது ஒருத்தரோட வேலையும் இல்லை, ஒருத்தராலையும் கிடையாது. நம்ம ஸோ இது எல்லாமே கலந்து தான் அது. ஸோ நான் அந்த வைப் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் குமாரராஜன் ஒர்க் பண்ணும்போது முதல்ல பயம் இருந்தது. செகண்ட் டைம் அந்த ஒரு வருஷத்தில் பழகிட்டோம். நாங்கள் ஒரு வருஷம் பழகிட்டோம், கம்ஃபர்டபுள் ஆனோம். அப்போ எனக்கு செட்டு போகும்போது பயம் போயிடுச்சு. இதெல்லாம் விட முக்கியமானது நான் இப்போ உணர்ந்தது என்னென்னா, ஷில்பா எனக்கு கற்றுக் கொடுத்த உணர்ந்து என்னென்னா, டேய் நீ கற்றுக்கிட்டதை எடுத்து நீ என்கிட்ட வராதரா, தூக்கி போடு, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு ஷில்பா சொன்னேன். நான் என்னை எம்டி பண்ணேன், ஷில்பா அழகாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஷில்பா எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு கதாபாத்திரம் சொல்லித்தர முயற்சி பண்ணுறது முட்டாள்தனம். அந்த கதாபாத்திரம் என்னங்கிறது அதுக்கிட்ட கேட்குறது தான் சாலச்சு இருந்தது. ஸோ அப்படி போனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது உல்ட்டாவாச்சு, நல்லா இருந்தது. நான் வாத்தியாராக இருந்து என் கேரக்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது போய் இவங்க வாத்தியாராகி நான் ஸ்டூடெண்ட்டானேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் உங்களோட எக்ஸிஸ்டிங் லேர்னிங் இருக்குல்ல, அது உங்களது இல்லை நீங்கள் நம்புறது இருக்குல்ல, அது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் செட்டுக்கு போவீங்கிற மாதிரி தெரியுது. நிறைய ஆக்டர்ஸ் இதை பண்ணுறதில்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபில்ம்ஸ் வந்து நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில படங்களை பார்த்தா அது ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கூட்டு முயற்சி தான். டைரக்டர்ஸ் சில சமயம் கோட்டை விட்டுருவாங்க, எது வேணால் ஆகலாம். சில படங்கள் வந்து நான் பேர் சொல்லுவேன், கோட்டை விடுவாங்கன்னு சொல்கிறது இல்லை சார், அது ஒரு கேல்குலேஷன். அது வாட் எவர் இட் டசன்ட் ஒர்க். பட் அது வந்து சில சமயம் தோணும், இது ஸ்கிரிப்ட் லெவல்லே ஏதோ பயங்கர ப்ராப்ளம் இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி எடுத்ததே கிடையாது. அது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குங்கிறத நான் பண்ணுறோம். நீங்கள் சார் மிக்சர் ஆஃப் இதுதான் சார், அது விமர்சனங்கள்லாம். அது சில விமர்சனத்துக்கு சில பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் சார் சில பேருக்கு. சார் நான் ஒரு படம் பண்ணேன் சார், அந்த படத்தை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். ஒரு படத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக 2 பேர் சொன்னாங்க, சத்தியமில் பார்த்தேன் எனக்கு படம் பிடிக்கல அப்படின்னாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா சரி ஓகே, எனக்கு இது மாதிரி பிடிக்கலன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யாருக்கும், விட்டுட்டேன். அப்புறம் அவங்களே 2-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, சங்கமில் பார்த்தேன் செம்மையாக இருந்தேன், என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் இதுக்கு என்னென்னு பதில் சொல்ல முடியும்னு ஒன்று, இப்போ நீங்கள் எதை தொடணும்னு ஒன்று இருக்குது, நீங்கள் என்னென்னு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அந்த படம் வந்து பண்ணுறது ரொம்ப அவ்வளோ கால்குலேட் பண்ணி பண்ண படம் அது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அது ரொம்ப டஃப். நீங்கள் அதோட காமெடி ரொம்ப அது ஒரு நூலிலையில் இருக்கிற காமெடி. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாம் சிரிச்சிருவீங்க. வெளியே இருந்தாங்கன்னா அவங்க படம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணும். உள்ளே போகிறதா வெளியே இருக்கிறான்னு தெரியும். பட் அது இப்போ சில சின்ன பசங்க பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணாங்க. சில பேர் பெரியவங்க பார்த்து சில பேருக்கு அது செட் ஆகலை. இப்போ இவங்க யாரும் இல்லை, அதில் எங்களோட தவறு இருக்குது. நானும் என் டைரக்டரும் அதை உட்காந்து பேசுகிறேன், எங்களோட தவறு இருக்குது, அது சரின்னு சொல்லலை. பட் ஆனால் சில சமயம் கால்குலேஷன்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஜுங்காவுக்கும் கால்குலேஷன் முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது. பட் ஸ்கிரிப்ட் எக்ஸைட் பண்ணாமல் ஸ்கிரிப்டுக்குள்ள வேலை செய்யவே முடியவே முடியாது. நீங்கள் அதுவும் அந்த மாதிரி ஜுங்காவை ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறவங்கலாம் வந்து நீங்கள் வந்து அது எக்ஸைட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒருத்தன் மேலே போய் தள்ளி விட போகிறாங்க அப்படின்போது நான் டைரக்டருக்கிறேன், சார் நான் இப்போ எங்கள் புல்லை உட்காந்து பூ நோண்டிகிட்டு இருக்க மாட்டேன் சார், எனக்கு கொலை பண்ணும்போது நான் சும்மா வச்சுக்கிறேன் பூ நோண்டேன் அப்படின்னு சாதாரணமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸாக ஏதோ ஒன்று சேரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் இப்படி தான் நினச்சி ஒன்று பண்ண ஆரம்பிச்சுன்னா மூளை வளராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு
எல்லா படமும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது தோணாது சார். செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சார் ஐடியாஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு தோண்டிட்டே இருக்கும். விழுகிற ஐடியாலாம் ஷேர் பண்ணுவோம் சார். எதெல்லாம் டைரக்டர் ஓகே சொல்கிறாரு, எதெல்லாம் பண்ணிப்பா. இப்போ நீங்கள் ஜித்துஜினே தப்படு மாறான ஒரு சாங் வந்தது இல்லையா, அந்த ராமராஜ சாரோடது. முதல்ல கார்த்திக் வந்து ஒத்துக்கல, அவர் பார்க்கல போல இருக்கு. நான் கார்த்திக் காமிச்சேன், இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ராமராஜ சார் ஃபைட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கதைப்படி எங்கள் அப்பா என்னை அடிச்சிடுவார். அதனால் வந்து நான் அந்த சீன் போனதுனால இதுவும் போயிடுச்சு எடிட்டில். அப்போது கார்த்திக் சொன்னேன், தலைவா இது நல்லா தலைவா, இது பண்ணலாமா. முதல்ல ஒத்துக்கல அவர், வேணாம் இல்லை தலைவா நீங்கள் இதோட பாருங்கள் இதை அப்படின்னு. பார்த்தாரு, ஃபைன் நல்லா இருக்காப்பா, அதை பச்சிக்கலாமேன்னு சொன்னார். இல்லை எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அதை இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ இது அங்கங்கே அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடையாது. அங்கே அந்த இடத்துல இது வச்சுக்கலான்னு அங்கே தோணுச்சு. ஸோ எல்லா ஐடியாஸும் அங்கே போய் தான் தோணும். ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். கேட்டபோது அதோட ஆன்மா என்னன்னு தெரிஞ்சிடும். கதாபாத்திரத்தோட ஆன்மாவும் கதையோட ஆன்மாவும் தெரிஞ்சிடும் போது எல்லா சீனையும் நான் அதுக்குள்ளே செயின் போட நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அதுக்குள்ளே இருக்கணும் எனக்கு. அதே சமயத்தில் நான் லைக்கெல்லாம் இருக்கும். வெதர் ஐம் பிளேயிங் எ குட் ஆர் பேட் அது வேறு. பட் ஐ ஷுட் பி இன் லைக்கபிள் பொசிஷன். அது என் ஆடியன்ஸ் மனசில் எனக்கு இருக்கும். எந்த இடத்துலையும் அவனுக்கு என்னை பார்த்து எரிச்சல் ஆகிடக்கூடாதுங்கிறது மட்டும் தான். ஏன்னா இது எல்லா நடிகர்களுக்கும் உண்டாடுது, எனக்குன்னு இல்லை, எல்லா மனுஷனையும் உண்டாடுது. இன்னொரு மனுஷனுக்கு உங்களை பிடிக்கணுங்கிறது எல்லாரும் விரும்புவது இல்லையா. அது நடிகனாக இருக்குனால அது இன்னும் கொஞ்சம் மேலோங்கி இருக்குது, அவ்வளோதான். தியாகராஜன் குமாரராஜா வந்து உங்களை வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர்னு சொன்னார், டிஸ்கிரைப் பண்ணார். அவரோட ப்ராசஸ் வந்து ஆனால் ரொம்ப மெத்தாடிக்கல் பெயின்ஸ்டேக்கிங்கான ஒரு ப்ராசஸ். அவருக்கு ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் லெட்ஸே மணிரத்னம் செக்கச்சேமதவான ரசூல் கேரக்டர், அதில் வந்து அந்த செட்டில் வந்து சிவா சொன்னார், நீங்கள் நிறைய இம்ப்ரூவைஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு மாதிரி ப்ராசஸ்க்கும் ஏதாவது ஒரு ப்ராசஸை விரும்பி பண்ணுவீங்களா, இல்லை ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்களா? அது டைரக்டரை பொறுத்து நீங்கள் உங்களையே மோல்ட் பண்ணிக்குவீங்களா? இல்லை சார், ஏன்னா எனக்கு இந்த லேபிள் பண்ணுறது தெரியாது சார். மெத்தடாலஜிக்கல் இல்லை மெத்தட் ஆக்டிங் எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. ஸோ அதனால் நான் இப்படி பார்க்குறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது நான் இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னேன், ஐ ஆல்வேஸ் வில் ஆக்டர் இஸ் நாங்கள் எப்படின்னா வி ஆர் லைக் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு பிஹேவ் பண்ண வேண்டியது தான் என்னோடய வேலை. ஏன்னா உங்கள் கதை ஏன்னா கதையை பிடிக்கலன்னா அப்போ உங்களோட வேலையை செய்ய போகிறதில்ல. ஸோ உங்கள் கதை பிடிக்க போய் தான் நான் உள்ளே வரேன். கதையை மட்டும் பிடிக்க போகிறதில்ல, உங்களையும் சேர்த்து பிடிச்சா தான் உள்ளே வரப்போம். சில பேர் கதை பிடிக்கும், அவங்க பிஹேவ் பிடிக்க நான் வேணால் ஒர்க் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஃபார்ம் தான் பெருசு. ஆர்ட் ஃபார்மை தாண்டி இது எழுதுன நான் பெரிய ஆள்னு யாரை நம்பினாங்கன்னா அவங்களோட வேலை செய்ய மாட்டேன். நீ ஒன்றுமே கிடையாது, நீ நேற்றுக்கு ஒன்றும் கிடையாது, நாளைக்கு நீ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீ இதுவாக இருக்கிறன்னா இந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்கிற அதோட நீ எத்தனை பேர் வந்து இங்கே தண்ணி குடித்தாலும் இன்னும் கடல் தண்ணி மிச்சம் இருக்கும். இது அவ்வளோ பெருசு. இது ஏன் ஒருத்தன் தன்னை அப்படி நினைக்கிறானோ என் செட்லேயே அவன் இருக்கக்கூடாது நான் நினைப்பேன். அப்படி ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவன் போகிற வரைக்கும் அவனை பத்திரம் பார்த்துட்டு அப்படியே அனுப்பிடுவேன் நான். அவனோட ஈகோவோடு அவன் ஈகோ நான் ஸ்பாயில் பண்ணவே மாட்டேன். ஹீஸ் ஆல்ரெடி கரப்டட்ல, அவனை ஈகோ தொட்டால் அவன் என்னையும் கரப்ட் பண்ணுவான் சொல்லிட்டு அவனை ரொம்ப பத்திரமா அப்படியே அனுப்பி வைப்பேன். அவனுக்கு ரொம்ப ப்ளீஸிங் நடந்து அவன் ஃபேவராக நடந்து அவனை அனுப்பிச்சி வச்சுருவேன். இது எனக்கு செட்டே ஆகாதவன், ஏன்னா அவனால் திருத்தவே முடியாது, அதனால் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அது பேசிக் குவாலிட்டி. ஆர்ட் ஃபார்ம் பெருசுன்னு கூட ஒருத்தன் தெரியலன்னா அவனை உள்ளே வச்சுக்கல ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லி நான் அப்படியே பேசாமல் அனுப்பிடுவேன். ரெண்டாவது குமாராஜா சாரோ அது மணி சாரோ இல்லை காட்சுபராஜா அங்கே போனால் என்ன எழுதியிருக்காங்களோ அதை வச்சு என் டைரக்டரோட ரசனை என்னென்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க ரைட்டிங்கில் தெரிஞ்சிடும் அவங்க யாருன்னு ஓரளவு தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை அப்ரோச் பண்ணுற விதமாக அவங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கேட்குறாங்களோ அந்த சத்தத்துக்கு தான் பேசுவேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து என்னோடய பிஹேவியர் வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணிச்சுன்னா என் வேலை ஸ்பாயில் ஆகிடும். அதனால் என் டைரக்டர் சொல்லும்போது ஏன்னா எனக்குமே நான் சொல்கிறது சரின்னு தெரியாது. சார் எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியா என்னென்னு கேட்பாங்க. ஓகே ஃபைன், இது நல்லா இருக்குது, ஓகே அப்போ சார் இது சார் இல்லை இது வேணாம். இப்போ இவங்க வேணான்னு சொல்கிற ரீசன் இருக்குல்ல, அது எனக்கு லெசன். அது மணி சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய லெசன். இது குமாராஜோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய லெசன். அது எனக்கு மணி சார்ட்ட இவ்வளோ ஃப்ரீடமோடு இருந்தேன் நான். நான் போனேன், கதையை படித்தேன். மணி சார் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் மகாபாரத்தில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து பதவிக்கு அடிச்சுப்பாங்க, சகுனிய கிருஷ்ணனை மட்டும் சிரிச்சுட்டே ப்ளே பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் தான் கேம் விளையாடுறவங்க, நான் சகுனியாவை கிருஷ்ணாவை மாறி ப்ளே பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் நல்லா இருக்குது அப்படியே இருந்துன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே செட்டுக்கு கொடுப்பாங்க. எனக்கு டைலாக் ரீடிங் கூட வைக்கல, செட்டில் போய் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். எனக்கு ஃப்ளோவில் என்ன தோணாலும் மணி சார்ட்ட ஷேர் பண்ண முடிஞ்சது. அவர் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு.
சென்ஸ் நம்பினார். ஷேர் பண்ண முடிஞ்சு இது வேணாம் இது வேணும்னு வச்சுக்கோங்கன்னு. நான் டப்பிங் பேசும்போது கூட சார் நீங்கள் இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது சார், தயவு செஞ்சு வராதிங்க சார். நான் 2 பேர் தான் அப்படி கேட்டிருக்கேன். ஒன்று கேவி ஆனந்த் சார், ஒன்று மணி சார். 2 பேர் மட்டும் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சார், அதனால் நீங்கள் வராதிங்க, கோட் ஆக்டர் யாராவது நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி முடிச்சுட்டு அவங்க பார்த்துட்டு நான் ஒரு 4-5 ஆப்ஷனோடு பேசி வச்சுருவேன். பார்த்துட்டு சொல்லுவாங்க. அவங்களோட கரெக்ஷன்ஸ் மூலமாக நான் கற்றுக்கிறேன். குமார் அப்புறம் அங்கே கிடைக்கிற ஸ்பான்டினிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது உங்களால். அப்போ நீங்கள் நம்புறீங்க, நான் உங்களை பெரிய புத்திசாலி நான் நம்புகிறேன், நான் அவங்க ரொம்ப ஜீனியஸ் நான் நம்புகிறேன். நீங்கள் நான் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கும் போதில் அப்போ நான் எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ், ஓகே நம்ம போகிற பாதை சரிண்ணா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் தோணுமே ஒழிய என் டைரக்டர்ஸ் யாரோ அவங்க என்னவா இருக்காங்களோ அவங்க தாட் ப்ராசஸ் என்னவோ அதை அவங்க டயலாக்ஸ் முன்னாடி ரீட் பண்ணிட்டு அதை வச்சு அவங்கள ஒரு அப்ரோச் பண்ணுவேன். அது 2 பேருக்குள்ள பிரிட்ஜாக மாறுது. அதை வச்சு நான் கேரக்டரும் பிரிட்ஜு கட்டிக்கிறேன். இப்படி தான் எனக்கு இது ஒரு ஃபார்முலா. எனக்கு இந்த மாதிரி ஐ ஹேவ் சோ மெனி ஃபார்முலா. இவ்வளோ தான் கிடையாது, எக்கச்சக்கமான ஃபார்முலா என்கிட்ட இருக்குது. அது அந்த இடத்துல தான் எனக்கு வரும். ஏன்னா ஒன்றுத்துக்குள்ளே இருந்தால் அது உங்கள் ரூட் ஆகிடும். ரைட். எனக்கு அப்படி இருக்க விரும்பலை நான். ஈகோ பற்றி பேசுனீங்க. ஸோ மாதவன் என்ன சொன்னார்னா, அவருக்கு உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்று சொன்னார். விக்ரம் வேதா செட்டில் அவர் சொன்னார், இவர் வந்து ஃபேன்ஸ் யூஸ்வலாக வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சிக்னேச்சர் போடுவாங்க, சைன் போடுவாங்க, ஆட்டோகிராஃப் கொடுப்பாங்க, இல்லை ஹலோ சொல்லிட்டு கை குலுக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அன்பாக பேசுனீங்க, அவர்கிட்ட ஈகோவே இல்லாத மாதிரி அப்படின்னு சொன்னார். அது நான் அவரே கற்றுக்க வேண்டிய விஷயம்னு சொன்னார். உங்களுக்குள்ள ஈகோவே கிடையாதா? இருக்குது சார். ஆனால் ஈகோ ஐடென்டிஃபை பண்ணுறேன் சார், அதான் வித்தியாசம். அதாவது ஈகோ இருக்குன்னு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணுறேன் நான். ரைஸ் ஆகும்போது இருக்குன்னு தெரியும். ஸோ ஈகோ இல்லாத மனுஷன் இல்லை சார். ஈகோ தான் சார் உங்களுக்கு வளர்த்து கொண்டு வரும். நான் நம்புகிறேன். அது நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த ஈகோ உங்ககிட்ட காட்டுறதா வேறு எனக்கு அந்த விஷயம் தெரியும். நான் எப்பவுமே எனக்கு அதான், எனக்கு யார் வந்தாலும் சொல்லுவேன், உனக்கு ஈகோ ரைஸ் ஆகுதா அந்த மனுஷன்கிட்ட காட்டுதா, அவன் செத்துருவான். அதை எடுத்துன்னு போயிட்டு நீ தொழிலில் காட்டு, நீ வளர்ந்துட்டேன்னா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். இதுதான் முக்கியம். சக மனுஷனை நீ காட்டி அங்கே நீ அவன் ஒருத்தன்ட்ட ப்ரூவ் பண்ணுறத விட உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறான். அவன் கும்பலில் போயிடுவான். அவன் ஸோ ஈகோவை ஐடென்டிஃபை பண்ணுறது முக்கியம். ஏன்னா வரவன் இந்த இண்டஸ்ட்ரியில் செம்ம அழகாக தொடுவாங்க சார். ஈகோவை செம்மையாக தொடுவாங்க. ஃபினான்ஷியலில், டிஸ்கஷனில், கோ ஆக்டரில், எல்லா இடத்துலையும் தொடுவாங்க. நல்லாவே தெரியும் எனக்கு சுருன்னு வரும். ஆனால் இவன் அவ்வளோ ஒர்த்து இல்லை, இவனுக்கெல்லாம் காட்டி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்துக்கு போனேன். ஏன்னா நீ எனக்கு சமம் நினைக்க போய் தானே நீ என்கிட்ட காட்டுற இல்லை அப்படின்னு. நான் இங்கே போயிட்டேன்னா நீ அப்புறம் நீ என்ன காட்டினாலும் எனக்கு நான் உன் பக்கத்தில் இருக்கவே மாட்டேன். எனக்கு நான் ஈகோ எங்கே காட்டுறது தான் விஷயம் இருக்குது. நான் எனக்கு சுற்றி இருக்க வளர்ந்து வர பசங்க பேசுவாங்க, யாராவது பேசும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. பண்ணிட்டானா அவனை விட்டு விலகி போகாது. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து உன்னை பண்ணதுக்கு அவன் வருத்தப்படணும். நீ ஏன் உன்ன மாதிரி ஒரு ஆளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன் ஈகோ காட்டும். அது நீ ப்ரூவ் பண்ண தான் உண்டு. அவன் நாளைக்கு உன்னை எவன் ஹர்ட் பண்ணானோ, உனக்கு எவன் ஈகோ கிளை போட்டானோ அவன் வெளியே போய் சொல்லணும், செம்ம ஆக்டர் அவங்க அப்படின்னு சொல்லணும். அவன் வாயில் சொல்லவை, அதான் சக்ஸஸ். ஒழிய அவங்ககிட்ட சண்டை போட்டு நீயா நானான்னு பார்த்துன்னு வெளியே போகிறதுனால ஒன்றுமே நடக்காது. அது நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்னொரு ஈகோ சம்மந்தப்பட்ட கொஸ்டின். குமாராஜா சொன்னார், சூப்பர் டிலக்ஸ் செட்டில் ஒரு ஆக்டரோட ஒரு காம்பினேஷன் சீன், அந்த ஆக்டரோட பேர் சொல்ல விரும்பலை, அவரும் சொல்ல என்கிட்ட. இப்போ வந்து அந்த ஆக்டர் வந்து உங்கள் அளவுக்கு ஸ்டார் கிடையாது, ஸ்டார் லெவல் கிடையாது. ஆக்டர் அவரோட ப்ராசஸும் வேறு மாதிரியான ப்ராசஸ், மெத்தட் ஆக்டர். ஒரு ஜோனுக்குள்ளே வந்து தான் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ குமாராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு கம்ஃபர்ட் லெவல் வர வரைக்கும் நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ஆக்டருக்கு வேறு ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ராசஸை செட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி 2 கொஸ்டின் இருக்குது இதில். ஒன்று வந்து இன்னொருத்தர் ஆக்டரோட ப்ராசஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சிரமமான விஷயம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி சில சமயம் தோணுமா, என்னப்பா இது இவ்வளோ இது பண்ணுறாரு, நம்ம ஆல்ரெடி செட் ஆகிட்டோம், நம்மளுக்குள்ளே இருக்கிறது எங்கேயா மறந்து போயிடுச்சுன்னா இவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா? இல்லை சார், ஏற்கனவே சொன்ன பதில் தான் சார். சீன் தான் சார் நல்லா வரணும். அந்த கட்டம் இருக்குல்ல, அதில் வந்தால் எல்லாருமே சமம் சார். அஃப்கோர்ஸ் அவருக்கு வரல, நான் கோஆப்ரேட் பண்ணால் வேறு எப்படி வரும் சீன்? இங்கே விஜய் சேதுபதின்ற மூஞ்சியை பார்க்க எவனும் வரல, கதாபாத்திரத்தோடு பார்க்க வராங்க சார். இல்லை சார், நான் மீன் பண்ணுறது அப்படி சொல்ல வரல சார். எல்லாத்தையும் சொன்னதா சார், 10-15 மினிட்ஸ் தான் சார் ஒரு நடிகனோட ஒர்த்து சார். கண்டென்ட் தான் சார். இங்கே எண்ட் ஆஃப் தி கண்டென்ட் தான் சார்.
நான் எனக்கு சில பேர் எங்கே பிடிக்காதுன்னா அவனோட போர்ஷன் மட்டும் படிச்சுட்டு வந்து அதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும், சுயநல சொம்பாக இருப்பாங்க அவங்களாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காட்சி வந்து 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் சேர்ந்து ரிதமிக்காக பேசினா தான் சார் அந்த காட்சி. அந்த 4 பேரோட ரிதம் இல்லாமல் ஒருத்த மட்டும் தனியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க சார், அது பேர் அது 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 செல்ஃபிஷ் சார். அப்படி சீனை கெடுத்துரும். அது அந்த பிஹேவியர் பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலாகும். நீங்கள் டயலாக்ஸை தெரிஞ்சுட்டு வரலாம், ஆனால் உன்னோட கோஆக்டோட ரிதமாக சிங்க் ஆகாமல் நீங்கள் ஒரு சீனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோஆக்ட் அவன் ஒன்று போட நீங்கள் ஒன்று போட அவன் ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கு நீங்கள் ஒன்று ரியாக்ட் பண்ண, அங்கே ஒன்று அழகாக மலருது இல்லை சார், ரொம்ப முக்கியம். இல்லை இதில் அவர் நடித்தா பேர் வாங்கிட்டு போட்டோமே என்ன இப்போது, அந்த கதாபாத்திரம் நல்லா இருக்குன்னா வாங்கிட்டு போட்டோமே, 2 பேருமே சேர்ந்து பண்ணுறதான் சீன். நான் மோஸ்ட்லி இன்னுங்க எங்கேயுமே என் செட்டில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடித்தா அவன் டயலாக் பேசினா அவனை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். முதல்ல என் கூட ஸ்க்ரீனில் இருக்கானா அவன் கம்ஃபர்டபுளாக தெரியும். நான் மட்டும் நடிக்க தெரிஞ்சவன். எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒன்று நடந்தது, நான் இன்டர்வியூ சொன்னது அவங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு நண்பர் என் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது 10 டேக் கிட்ட போச்சு. இந்த இப்போ பண்ணுறேன் அப்படின்னாப்லாம். என்ன பண்ண போகிறேன், இல்லை மாமா இப்போ நான் பண்ணுறேன் மாமாப்பா அப்படின்னு. அதான் என்ன பண்ண போகிற, நீ டைலாக் பேசி டைலாக் கரெக்டாக பேசணும் ஒப்பிக்க போறியா, இல்லை முன்னாடி டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ண போறியா, சுற்றி இருக்க கும்பல் மத்தியில் என்ன நீங்களாம் நினச்சின்னு இருக்கிறீங்க நான் வீக் இல்லை ஸ்ட்ராங் காட்ட போறியா, இல்லை உங்க கூட விஜய் சேதுபதி நடிக்கிறேன் அவங்ககிட்ட வந்து பாரு நான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படி காட்ட போறியா, இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணேன்னா நீ இதை பண்ணல உன் ஆர்ட் ஃபார்மோட போட்டி போடுறன்னு அர்த்தம். நீ வாட்டுக்கு வேலையை பாரு, அது உனக்கு வர நேரத்தில் வரும். அதோட அதுக்குண்டான மரியாதை நீ கொடுக்க வேண்டியது மட்டும் தான் உன் வேலை. நீ என்ன நான் கைத்தட்டனா நான் ரசிக்கிறேனா அப்படின்னு எதிர்பார்ப்பேன்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் செத்துரும். அதை செய்யாது நீ, தயவுசெய்து அதை மட்டும் செய்யாத. நான் 50 டேக் போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கூடயே வரேன். ஆனால் இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொல்லி மட்டும் காமெடி பண்ணாதான் எனக்கு அது மட்டும் வேணான்னு சொல்லு. இந்த ஒரு டேக்கில் நடிக்கிறவன் 10 பேர் முன்னாடி உடனே நான் யாருன்னு காட்டுறேன், இது எல்லாமே ரொம்ப சீப்புன்னு நான் நம்புகிறேன். நான் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தால் ஒரு டேக்கு சரியாக வந்தால் டேரக்டருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு டேக்குனா ஒரு டேக்கு தான், அது 100 டேக்குனா 100 டேக் ஆகிட்டு போகுது. இல்லை என்ன இருக்குது, நம்ம வேலை செய்வே தானே செஞ்சு. அது எனக்கு ஷில்பா கற்றுக் கொடுத்தது. கோஆக்டரை கம்ஃபர்டபுள் வைக்கிறது என்னை யாரும் கம்ஃபர்டபுள் வைக்கல சார். நான் நினச்ச போது எனக்கு அதோட வீக்னஸ் என்னன்னு தெரியும். ஒரு ஹீரோ பார்த்து பயப்படுறது என்ன, ஏன்னா ஹீரோ என்னென்னா செட்டு ஹீரோ சுற்றி இயங்குவதனால் ஹீரோ அப்செட் ஆகிட்டார்னா செட்டு அப்செட் ஆகுது. அது என்ன நேரம் ஆனோன்னா கூட இருக்க கோஆக்டர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏய் ஹீரோ நின்றுருப்பாரா, ஹீரோனுக்கு இது பண்ணுவாப்ல அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், நானே நேரடியாக கம்ஃபர்டபுளாக வச்சுப்பேன். நான் உனக்கு அது வேண்டாம், நீ வர ஜாலியாக இரு, நான் பார்த்துப்பேன். ஆக்சுவலாக குமாரராஜா செட்டில் மட்டும்தான் எனக்கு அந்த தேவை இருந்தது இல்லையோ ஏன்னா அவர் பார்த்துப்பார். மற்ற செட்டு போகும்போது பயப்படுவாங்க. அப்போ நான் வேறு யாரும் அவங்களை எதுவும் பேச விடாமல் பார்த்துப்பேன். நான் யாரும் எதுவும் பேசாமல் கம்ஃபர்டபுள் இருந்தானா அவன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சீனில். இந்த கலையை பற்றின இந்த ஃபிலாசபிஸ் நீங்கள் வந்து பிறக்கும் போதே நான் ஆக்டர் ஆகணும்னு பிறந்த ஆள் கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு உருக்கமாக பேசுகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ நீ இவ்வளோ தியரிஸ் வச்சுருக்கீங்க, ஒரு கலையை பற்றியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நடிப்பை பற்றியாக இருக்கட்டும், இல்லை டைரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லை உங்கள் ஆக்டிங்கே இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அந்த கூத்துப்பற்றையில் இருந்த அந்த டைமில் வந்து இதில் வந்து சேர்ந்ததா, இல்லை ஸ்லோவாக படத்தில் நடிக்க நீங்களாக டெவலப் படத்தில் நடிக்க வந்தது சார். ஏன்னா முதல்ல அதோட அருமை தெரியாது சார். ஒரு விஷயம் அருமை தெரியாமல் ஒரு தெரியாது இல்லையா. முதல்ல நடிக்கணும், காசு சம்பாதிக்கணும் சார், அவ்வளோதான் சார். எனக்கு காசு வேணும், எனக்கு நடிக்கணும், காசு சம்பாதிக்கணும். எனக்கு பேர் புகழ் கூட எனக்கு தெரியாது சார். பெரிய ஆளாகலாம் கிடையாது சார். என் எய்ம் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு படத்துக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சார், ஒரு காரு, ஒரு படத்துக்கு 10-15 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம், இதுதான் கிடைச்சதுன்னா போதும். இதுதான் ஆக்சுவலாக என்னோடய எய்ம், இதுதான் என்னோடய எய்ம். அப்படி கிடைச்சா போதும். நடுவில் எது கிடைக்கலன்னா எனக்கு கிரே ஹேர் எப்போயோ வந்துருச்சு ஃபுல்லாக. 28 வயசு தை அடிக்கிறேன் நான். அப்போ நான் நினச்சேன் எனக்கு ஈஸியாக வெயிட் போடும், நான் கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் பேம்பர் பண்ணிங்கன்னா நான் ஒரு வாரத்தில் குண்டாயிடுவேன், அவ்வளோ ஈஸியாக வெயிட் போடும் எனக்கு. நான் நினச்சேன் ஓகே இது எதுவும் செட் ஆகலைன்னா வெயிட் போட்டு ஹீரோக்கு அப்பா ரோல் போகலாங்கிறது வரைக்கும். ஸோ பிரெட் அண்ட் பட்டருக்கு சேஃபாக இருக்கணும் தான் உள்ளே வந்தது. உள்ளே வரும்போது இது பண்ண இது இழுத்துச்சு உள்ளே ஒன்று. அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ண எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் தெரிஞ்சு இது ரெஸ்பான்சிபிளான ஜாப் அப்படி. ஏன்னா இது ஜனங்க வந்து இது பேச இது எவ்வளோ உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறார் சார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு சார், என் புள்ளன்னு சொல்கிறாங்க சார், எங்கள் அண்ணன்னு சொல்கிறாங்க,
ரொம்ப பியூரான அன்பு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு போஸ்ட் ஓட்ட போய் கை உடச்சிக்கிறான் ஒருத்தன். இது வந்து சில பேரோட வாழ்க்கையை எங்கேயோ தொடுது. இப்போ ரீசெண்டாக போனேன் சார், நான் ஹைதராபாத் போகிறேன் சார். என்னை பார்க்க ஒருத்தங்க வந்து அந்த அம்மா வந்து பெங்களூர்னு வந்துட்டாங்க. நான் வந்துட்டவனுங்க அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, ஆம் வித் மை ராம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஷிவர் ஆகுது. எனக்கு நான் என் லைஃப்லேயே அவங்க நான் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைமாக. அது நிச்சயமாக என்னால் இல்லை, அது அந்த கதாபாத்திரத்தோடனால. அப்போ இது உள்ளே போக போக நீங்கள் வேறு ஆளாக மாறும். என் பொண்டாட்டியோட சொல்லிட்டு நான் யாராவது பண்ணேன், அவன் வாழ்க்கையில் அவன்லாம் ஒரு கேரக்டராக வாழ்கிறவன்டி, நான் வாழும்போதே பல ஆளாக மாறி வாழ்கிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, வந்துட்டு போகிறோன்னா ஒரு டஸ்ட்டை விட்டுட்டு போகிறாங்க. அதோட நான் ஃபிலாசபி பேசுறதுக்கான அர்த்தமே அதுதான் நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் இட், எல்லாம் எக்ஸிஸ்டிங் தான் நான் நம்புகிறேன். நான் பண்ணுற கதாபாத்திரம் அத்தனையும் நிஜம். நான் ஒரு நாள் இந்த மண்ணோட மண்ணாக கலந்து கரையும் போது அந்த கதாபாத்திரம் கரைய போகுது. அது அப்போ நானும் கரைஞ்ச போது அப்போ நான் கற்பனையாக ஒரு நாள் மாறிடுவேன்ல. ஒரு 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்களாம் இப்போ கற்பனை கதாபாத்திரமாக இருக்கும்போது, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் கற்பனை கதாபாத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது, அப்போ இதையே நிஜமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவங்களா நீங்கள் மாறி நம்ப ஆரம்பிக்கும் போது சார், நீங்கள் அவங்களா யோசிக்க முடியுது. இன்னொருத்தர் எழுதுதான் நினைக்கும் போது நீங்கள் டிட்டாச்சு சார். நீங்கள் நிஜம் நினைக்கும் போது அது நிஜமாகிடுது சார். அது ஒரு ஃபீல். அது ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். அது உணவோட சுவையை போல் நாக்கில் வைக்கிற வரைக்கும் தெரியாது, வச்சும்போது தான் தெரியும் உங்களுக்கு அது உண்மையான சுவை என்னன்னு. அப்படி தான் அது ஆக்சுவலாக. நீங்கள் ஸ்லோவாக படத்துக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா உள்ள, அந்த மாதிரி ஒரு படம் இல்லை ஒரு டைரக்டர் இருக்கா, இந்த படம் செட்டில் தான் இது இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சுது, இந்த மாதிரி நோ, அந்த மாதிரி மெல்ல தான் சார் ஆச்சு. மெல்ல தெரிஞ்சது எனக்கு. இப்போ நான் ஆரஞ்சம் டைப் படத்துக்கு எழுதும்போது நான் தான் டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அவரோட உட்காந்தேன். டைலாக்ஸ் நான் தான் எழுதினேன். அப்போது ஒரு பெரிய லெசனாக இருந்தது. அப்போ நான் நிறைய விதமாக யோசிக்க முடியுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எந்த டைலாக் வந்தாலும் டைலாக்ஸோட எக்ஸிக்யூஷன் வரைக்கும் என்னால் யோசிக்க முடியுது. இப்போ டைலாக்ஸ் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். டைலாக் சேர்க்க ஆரம்பிச்சு இப்போ என் படங்களில் டைலாக்ஸ் நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ரியாக்ஷன்ஸ் கொண்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சு. என்னெல்லாம் ரியாக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும். இப்போ நான் விக்ரம் அதில் ஒன்றுமே நடக்கலை சார். ஒரு நாள் வந்து கேமரா போட்டாங்க சார், ட்ராலி போட்டாங்க. ட்ராலி போட்டு மேடி சாரும் நானும் நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த செகண்ட் கதை சொல்கிற மாதிரி ரெடியாக தான் இருக்குது. போலீஸ்காரன் புள்ள நான் போலீஸ்காரன், கிரிமினல் புள்ள கிரிமினல் அதானே அப்படிங்கிறது. நான் வந்துட்டேன், எனக்கு ஏதோ இடிக்குது. அப்போ நான் டப்புன்னு பார்க்குறேன், நான் எனக்கு சூழ்ந்து சார் இது என் மரணத்தை நோக்கின பாதையாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு தடைகள் தேவைப்படுது, இது காடு தானே, ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்தால் வெட்டி போடுங்க, நான் தாண்டி போக விரும்புகிறேன்னு சொன்னேன். இது ஏனே எனக்கு தெரியாது, அது அங்கே தோணுது. அது இப்போ நீங்கள் நான் அது பண்ணனால ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை. பட் என் டேரக்டருக்கு அதை நம்புகிறாங்க. அப்போ புஷ்கர் வந்து அதுக்கு ஒரு மீனிங் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அவர் ஏன் எதுக்கு செய்யறதுனால சரிண்ணா 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு போய் அது ஒரு கோர்ட் இருக்குன்னு ஒன்று சொன்னார் அவர். ஸோ அதனால் அவருக்கு அது சரின்னு பட்டுது. என் டேரக்டர் அது சரின்னு சொல்ல போய் தான் அதை பண்ண முடியுது. பட் எதனால் அது தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது வேதாவாக நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு தோணுது. விஜய் சேதுபதி தெரியாது, நான் நினைக்கிறேன் எனக்கு அது தோணுது சார், எனக்கு பண்ணணும்னு தோணுது சார். அது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ ஹவ் நோ ரீசன் சீரியஸ்லி. நீங்கள் எந்த படத்துலையாவது 100% விஜய் சேதுபதியாக நடிச்சிருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற மாதிரியே ஸ்க்ரீனில் நடித்த ஏதாவது ஒரு ரோல் இருக்கா? சேதுபதி இருக்கலான்னு நினைக்கிறேன், தெரில. என் ஃபேமிலியில் நடந்தது அத்தனையும், பொடி குழச்சி வச்சது, குழந்தைங்க தண்ணியில் விளையாண்டது, அந்த வீடியோ வந்த அப்புறம் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டது, அது நடந்தது. அப்போது அது நான் அருண்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அருண் என் வீட்டுக்கு அப்புறம் நான் இப்போவும் என் பையன் 9th படிக்கிறான். இப்போயும் நான் வீட்டுக்கு போனால் 2 பேரும் ஒழிஞ்சுப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்னும் ஒழிஞ்சுப்பாங்க, கண்டுபிடிக்கல. அது ஒரு சுகம் இருக்குது. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலி ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஆல்மோஸ்ட் அது பக்கத்தில் க்ளோஸ் ஹார்ட்டாக இருந்தது. வேறு எனக்கு தெரியல வேறு எது இந்த படமும். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நான் கூத்துப்பட்டில் இருக்கும் முத்சாம் சார் சொல்லியோட கேட்டிருக்கேன், நமக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம எதை ட்ரிகர் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் மோசமான நபராக உங்களை இமேஜின் பண்ணியிருப்பீங்க, நல்லவரை இமேஜின் பண்ணிருக்கீங்க, கொடூரமானவனை இமேஜின் பண்ணிருப்பீங்க, எல்லா விதமாகவும் நீங்கள் உங்களுக்கு கற்பனை பண்ணுவீங்கல்ல, அந்த கற்பனை எக்ஸிக்யூட் பண்ணுற தன்மையும் பாக்கியமும் வரமும் நடிகனுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன் சார். எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு 10 பேராக கொல்லணும்னு தோணும் அடித்து. எனக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடச்சிது. நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன் அது பண்ணும்போது. அந்த கில்லிங்கை வந்து
ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு உங்கள் கண் முன்னாடி. என்ன ரியல் லைஃப்பில் அப்படி யாரையும் நீங்கள் பண்ண முடியாது. பட் சினிமா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை க்ரியேட் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அது நிஜம் நம்பும்போது நிஜமாக உங்கள் மனசு ரிலாக்ஸ்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அது ரொமான்ஸ் பண்ணும்போது அது நீங்கள் உங்கள்கிட்ட வேறு விதமான கற்பனைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு வேறு. அது ரொமான்ஸில் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அது. அந்த இடத்துல தோணும் அது. அங்கே தான் தோணும் அது. அந்த இடத்துல இந்த பொண்டாட்டி சேதுவில் பொண்டாட்டி காலில் விழுந்தது வந்து தோணுது. அப்போ தோணுது காலில் விழலாம் அப்படின்னு ஒன்று தோணுது. ஒரு செகண்ட் பொண்டாட்டி ஒழிஞ்சிட்டு பார்க்கும்போது சைடில் வந்து பார்ப்பான். ஒரு டேக் வந்து பார்த்தோன்னே அப்படி போயிட்டேன். நான் சொன்னேன் இல்லை ஒரு செகண்ட் அப்படி பொண்டாட்டியோட ரசிச்சுட்டு போகிறேன். அது 2 புள்ள பெற்றதுக்கப்புறம் பொண்டாட்டி ரசிச்சுட்டு போகிறாங்கிறது அது ஒரு ரொம்ப அழகான விஷயம். அவர் ரசிச்சுட்டு போகிறது அப்படின்னு இந்த மாதிரி என்னென்னலாம் தோணுதோ எங்கெல்லாம் தோணுதோ அதெல்லாம் குட்டி குட்டியாக பண்ணும்போதில் உங்களுக்குள்ளேருந்து ஒன்று வெளியே வருதா, உங்களுக்குள்ளே தேங்கின அத்தனையும் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குள்ளும் இதெல்லாம் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கும். தேங்கும்போது அது வெளியே வெட்டி பார்க்குது நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது இல்லை மற்ற நடிகர்களோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ப்ரிகாஷன் எடுப்பீங்களா? நோ சார். யூ டோன்ட் கேர்? நோ நத்திங். ஐ டோன்ட் கேர். ஏன்னா அப்படி யாரையும் நான் அந்த கோணத்தில் பார்க்குறதில்ல. என்ன பண்ணாங்கன்னு பார்ப்பேன். என்ன பண்ணாங்க, அவன் என்ன தாட் ப்ராசஸில் பண்ணாங்கன்னு தான் ஐ ட்ரை டு ரீட் தாட் ப்ராசஸ், பீப்புள் மைண்ட் சார். என்ன பண்ணாலுமே பீப்புள் மைண்டு ஆல்மோஸ்ட் எடுத்துருவேன் சார். அது எனக்கு அதனால தான் நான் ஆக்டர் ஆனேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எடுத்துருவேன். அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு பிஹேவியர் வச்சு என்ன யோசிச்சாலும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடுவேன் நான். அது என்னோடய சின்ன வயசுலேருந்து இருக்கிற பழக்கம் எனக்கு. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் நிற்கிறாங்க, நிற்கிறது தப்பாக இருக்கே அப்படின்னு எல்லாமே தோணும். இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது, அப்போ இந்த வீடு இப்படி இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் வரைக்கும் தோணும் எனக்கு. சுத்தமாக இல்லை, இது இங்கே இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நைட்டு ஏன் பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கல, காலில் பாத்திரம் கழுவுறாங்கன்னா நைட்டு ஸ்மெல்லோடு இருக்கும், இது ஏன் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இல்லை இப்படின்ற வரைக்கும் எல்லா வகையிலுமே எனக்கு தெரியல. எல்லா வகையிலையும் இடிக்கும் அது அப்படி தான் பார்த்து பழகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாஸ் படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரஜினி சார் அந்த மாதிரி ஒரு படத்தில் பண்ணார், அந்த மாதிரி வரவே வராது உங்களுக்கு? பார்க்கவே மாட்டேன் நான், அப்படிலாம் வராது. ஆனால் படம் பார்ப்பீங்க, ஆனால் அந்த பாதிப்பு இருக்கு. பாதிப்பு அது அவர் என்ன அவரோட ஐடியாலஜி. அது மாஸ் டயலாக்ஸ் அப்படி டெலிவரி பண்ணுறது அவரோட ஐடியாலஜி. இப்போ நான் சங்கத்தமிழில் ஒரு படம் பண்ணுறேன், அது மாஸ் வசனங்கள்லாம் வருது. அது விஜய் ப்ரொடக்ஷன் விஜய் சந்திர வாளுலாம் பண்ணேன் இல்லையா, நான் அதை எனக்கு மாற்றுறேன். நான் அவர் சொல்லணும்னு சொல்லுவேன். நீங்கள் ரஜினி சார் ரிதத்துக்கு எழுதியிருக்கீங்க, நான் என் ரிதத்துக்கு மாற்றுறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடுது. ஆனாலுமே அந்த ரிதம் அப்படி தான் இருக்குது. அந்த அவர் பேசுவார் ரஜினி சார் ஸ்டைல் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரிதத்துக்கு இருக்குது. அது உடைக்கணும். நான் அதை உடைச்சி எனக்கு மாற்றும் போது ஹீரோ இந்த 2-3 டைலாக் சேர்ப்பேன். நான் இது என்னவா பண்ணுறேன். அப்புறம் அது என் வசனம் தெரியறதுக்கு நிறைய சில நுவான்சஸ் ஆட் பண்ணுவேன். நடுவில் சின்ன ஒரு மாஸ் போயிட்டு திடீர்னு ஒரு ஃபன் உள்ளே வச்சுருவேன். நான் அந்த ஃபன் உள்ளே வச்சுன்னா ஃபன்னுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் எனக்கு. நான் அடுத்து போகக்கூடாது. ஸோ ஃபன்னு எவ்வளோ செகண்ட் ரியாக்ட் பண்ணாலும் ஒரு கணக்கு இருக்குது ஆடியன்ஸ், அதுக்கு ஒன்று பண்ணணும் நான். ஸோ அதையும் சேர்த்து தான். ஸோ இவ்வளோ கணக்கு வச்சு தான் பண்ணணும் இல்லையே, அப்படி போகாது அது. ஸோ அவங்க ரஜினி மாதிரி பண்ணுன்னு நான் சொன்னால் கூட நீங்கள் விஜய் சேதுபதியாக அதை அப்ரோச் பண்ணுவேன். அப்படி தான் அப்ரோச் பண்ணுவேன். அதுக்கு வேற ஒரு அவர் ரஜினி சார் கண்டுபிடிச்சது ஒன்று இருக்குது. நீங்கள் அது ஒரு ஃபார்ம். அது கமல் சார்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது, சத்யராஜ் சார்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மில் நான் எனக்கு வேறு நீங்கள் முந்திலாம் அப்படி இருந்தது சார். எனக்கு தெரிஞ்சு பாலில் குறைஞ்சிச்சு நினைக்கிறேன். முந்தி வந்து ஒரு டயலாக் எடுத்திங்கன்னா ராமராஜ் சார் எப்படி பண்ணுவார், ரஜினி சார் எப்படி பண்ணுவார், கமல் சார் எப்படி பண்ணுவார், விஜய் சார் எப்படி பண்ணுவார், மோகன் சார் எப்படி பண்ணுவார், சத்யராஜ் சார் எப்படி பண்ணுவார்னு ஒரு பாக்யராஜ் சார் ஒரு வெரைட்டி இருந்தது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வெரைட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அவ்வளோ இண்டிவிஜுவாலிட்டியோடு அவ்வளோ ஆக்டர்ஸ் இருந்தாங்க நான் நம்புகிறேன். அது இன்னும் அது இன்னுமே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அதனால் எனக்கு கண்டென்ட் என்னன்னு தெரியும், என்ன காரணத்துக்கு பேச போகிறேன்னு தெரியும், இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு கணக்கு ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டப்போ நீங்கள் பிரபுதேவான்னு சொன்னீங்க. இல்லை அவர் அவ்வளோ நுவான்சஸ் க்ரியேட் பண்ணுவார். அவர் சும்மா அவரோட டேலண்ட் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் சாங்கில் அவரால் 5 நிமிஷமும் சூப்பராக ஆட முடியும். அதை விட அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். நீங்கள் நான் சொல்ல வேணாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அவர் எக்ஸலண்ட்டான டான்ஸர் பிரபுதேவா. ஆனால் அதை தாண்டி அவர் எக்ஸலண்ட் ஆக்டர். அவரால் அவர் இன்னும் வெரைட்டி சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்நேரம் எங்கேயோ இருப்பார். நான் சொல்ல வர்றது எவ்வளோ முன்னாடி இருப்பார்னு சொல்ல வரேன். அது ஒரு டான்ஸ்லேயே அவரால் அவ்வளோ நுவான்சஸ் க்ரியேட் பண்ண முடியுது. அவ்வளோ ஸ்பேஸ் தராரு ஆக்டருக்கு. சீனில் அவர் சும்மா நின்னாலே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுங்க, அவர் பக்கம் போக முடியும் உங்களால்.
எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆக்சுவலாக வந்து அது இன்னும் செம்ம ஸ்கிரிப்டில் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். கூத்துப்பட்டில் இருக்கும்போது அது பேச ஆரம்பித்தாங்க. அவங்கள பார்த்தா நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவங்க தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. பிரபு மாஸ்டர் வந்து அப்படி கில்லாலன்னு ஒருத்தர் இஸ்ரேல்னு வந்தார். அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் எனக்கு அப்போ எந்த படமும் எனக்கு படம் பார்க்குற நாலேஜ்லாம் இல்லை சார். அப்புறம் தான் சொல்லுவாங்க, பசங்க சாப்பிடுன்னு பார்த்துன்னு இருப்பாங்க, அவர் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறா பாரு, அவர் அந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாரு அப்படின்னு பசங்க சாப்பிடும்போது சொல்லுவாங்களா, ஓ இப்படிலாம் படம் பார்க்கணும் போல் இருக்குது அப்படி. நாகேஷ் சார் இப்படி யூஸ் பண்ணுறாரு இப்படிலாம் ஒன்று சொல்லுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க நினச்சி பார்த்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு 2 நாள் பார்த்தேன். அது எனக்கு பாடமாக மாறுது. ஓகே இப்படி பார்க்கணுமா படத்தை, ஒரு ஆக்டர்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி. அது மாதிரி வசனம் நான் நினச்சின்னா வசனம் சொல்வதோட நடிகை வேலை முடிஞ்சிச்சு நான் நினச்சிட்டேன். ஆனால் இப்படி பார்க்கணும், இவ்வளோ nuances இருக்குன்னா அப்போ நான் ஒன்றுனா கவனிக்க ஆரம்பிக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு அது போகவே மாட்டேங்குது. இப்போ எனக்கு எந்த படம் பார்த்தாலுமே ஷார்ட்டு, ஆக்டரு, கட்டு, க்ளோஸு, அவன் என்ன nuance பண்ணுறான் வரைக்குமே வேஸ்ட் ஆகுது. அப்படி பார்க்க ஆரம்பித்த போது தான் பிரபு தேவா மாஸ்டர் வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. ஆஸ் அன் ஆக்டர் அவர் ஹீஸ் எக்ஸலண்ட் ஆக்டர், சந்தேகமே இல்லை. இது வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான். சில சமயம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, சில சமயம் மாதம் பிறந்தா ஒரு விஜய் சேதுபதி படம் வர மாதிரி இருக்குது. எப்பயாவது ஆடியன்ஸ் நம்மளை பார்த்தா போர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற கவலை வந்திருக்கா உங்களுக்கு? அது எப்பயுமே இருக்கிற கவலை அது எப்பவுமே. அதனால தான் வெரைட்டி கொடுக்க ட்ரை பண்ணணும். வெரைட்டி கொடுக்க ரெண்டாவது வந்து இவங்க மீடியாஸ் தான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது. இவர் ஏன்னா எல்லோரும் நிறைய படம் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணும்போது கேட்டாங்க, இப்போ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 2016 பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவரை பாருங்கள் அவர் என்னை யாரெல்லாம் பார்க்க சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே நிறையா படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அது நான் தொடர்ந்து படம் பண்ணதால் எனக்கு கிடைச்ச பேரான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் நம்புகிறேன் அது பெரிய பொறுப்பான விஷயமாக பார்க்குறேன். மோரோவர் சார், இங்கே யாருக்காவது நான் என்னோடய சின்ன பசங்க வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க ஒன்றா சொல்லுவேன், இங்கே பாருங்கடா தம்பி, நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு நடிக்க கற்றுக்கணுன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் செட்டில் போய் வேலை செஞ்சு கற்றுக்க முடியும். நீ வேலைக்கு செய்யணுமா, உனக்கு ஒருத்தர் கதை எழுதணும், ஒருத்தர் பணம் போடணும், ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வேணும், ஒரு கேமராமேன் வேணும், மியூசிக் வேணும், இதெல்லாம் வேணும்னா வேணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பணத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் செட் பண்ணி ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் ப்ளீஸ் போய் பண்ணுறங்க. அனுபவம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த அனுபவத்தை நல்ல கதைகளும் நல்லதான் கொடுக்க முடியும். பணத்தை தூக்கி ஓரம் அது எப்படினாலும் நீ இன்னராக வளர்றியான்னு பாரு, வெளியே வளர்றது மட்டும் பார்க்காத. வெளியே வளருது ஏன்னா நம்ம இங்கே எல்லாருமே ஆர்ட் ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, முட்டாளுங்க இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் என்ன பண்ணுன்னா, உடனே செட்டில் ஆகிடு, பணத்தை எடுத்துரு, வீடு கட்டுரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமாங்க. நீ அதுக்கு வரல, அது உனக்கு தெரியும். நீ நடிகன் ஆகணும் தான் வந்த, டைரக்டர் ஆகணும் தான் வந்த. அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துரு. மற்ற எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். அது அதோட வேலை. தான் பிள்ளையை பார்த்துக்கிறது அதோட வேலை, அது பார்த்துக்கும். பட் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது? நீ எப்போ அதை தூக்கி ஓர வைக்கிறியோ அதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவனுக்கு நான் பிடிக்கல போல இருக்கு, இவனுக்கு காசு தான் பிடிச்சிட்டு போலுங்க, அது போயிடுச்சுன்னா கஷ்டம் எனக்கு. ஸோ என்னோடய ஒப்பீனியனாகவே எனக்கு அவ்வளோதான் இருக்குது. அதனால் பயம் பேசிக்கலாகவே இருக்கும், என் ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சக்கூடாது. அதனால் வெரைட்டி கொடுக்கறது மூலமாக ஒன்று இருக்குது. ரெண்டாவது, மூளை யோசிக்க மூளை வந்து ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகுது. இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சார், ஐடியாலஜி வெளியே சொன்னால் தீந்துருன்னு. ஐடியா தீராது. ஐடியாலாம் தீரவே தீராது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண. சில ஐடியா வந்தால் நான் இது எனக்கு வச்சுக்கிறேன்லாம் வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்லை, இன்னொருத்தனுக்கு வரும். அது நீ பயன்படுத்தலாம், அது இன்னொருத்தனுக்கு போய்டும். அது அதனால் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது மூளை வேலை செய்யுது. ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிற பொறுப்பு இருக்குது. அதனாலேயே நடிக்கும்போது ரொம்ப கவனமும் இருக்குது. அந்த குவான்டிட்டினால குவாலிட்டி சஃபர் ஆகாது. குவாலிட்டி சஃபர் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வரைக்கும் இது எந்த டீயும் போவா சார், இந்த டீ இருக்கணும் சார். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற டீ இருந்துச்சுன்னா அந்த டீ உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது சார். இப்போது மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ பணம் பண்ணீங்க, மோஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஹீரோ, இல்லை மிட் லெவல் ஹீரோ, இல்லை லோ பட்ஜெட் ஹீரோன்னு அவங்களா பிரிக்கிறாங்க. ஆமாம். அண்ட் ஆக்டர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் யூஆர் ஆக்சுவலி தி ஒன்லி ஸ்டார் ஐ திங்க் ரைட் நவ். நீங்கள் அதையும் பண்ணுறீங்க, இதையும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு செட் வேல்யூன்னு அவங்க போட கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க எனக்கு போட பார்க்குறாங்க, நான் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யார்ப்பா எனக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். அதிகபட்சம் என்ன எனக்கு காரணம், அவங்களுக்கு தேவை ஒரு காரணம் சார். ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தான், உங்களுக்கு இவ்வளோ தான் கலெக்ஷனு போனதில்ல.
ஓகே ஃபைன், எனக்கு அவ்வளோதான், அது பெரிய விஷயம் இல்லை. அதை தக்க வச்சு நான் இது இழக்க முடியாது. அதுக்கு தான் முன்னாடி சொன்ன அதை தக்க வச்சு இது இழக்க முடியாது சார். எல்லா இடத்தையும் வியாபாரி டாமினேட் பண்ணுவாங்க சார். வியாபாரி டாமினேட் பண்ண தான் சார் செய்வாங்க. நீங்கள் எதுக்கு பலியாகிறது இருக்குது சார். ஐ எம் குட் வித் மை மணி, வாட் எவர் ஐ எம் கெட்டிங். எனக்கு அதில் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எனக்கு நான் வளர்ச்சி, நான் என் மேனேஜர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் என்கிட்ட வருவாப்பில், ராஜேஷ் இதன் மூலமாக நான் வளர்றேன்னா கீழே போகிறேனான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வளர்றோமா இல்லையா? அப்படின்னா வளராமல் இருந்திருக்கணும்ல. எப்படி வளர்றோம்? மற்றவன் பயந்து போனதை உனக்கு பாடமாக சொல்லித்தரான், தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இங்கே எதுவுமே பாடங்கள் நிரந்தரமாக இல்லை. உலகம் மாறிட்டு இருக்குது, மக்கள் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு இது சம்மந்தமே கிடையாது. என்ன இவங்க சொல்கிற கணக்குப்படி போனால் நீங்கள் கொஞ்ச நாளில் போனால் இவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க, பாருங்கள் இவரை போய் பாருங்கள், அவர் இப்படி தான் வந்தார், அவங்க வீட்டில் இப்படி பாதுகாப்பு விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது? எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஹாப்பி ஆர் நாட், வெதர் தே மே பி ஹாப்பியா. ஏன்னா அவங்களுக்கு காசு வருதுன்னு நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். பட் அதில் இல்லை, அவங்க காசு வருதுன்னு சந்தோஷமாக இருக்கும் இல்லையோ, வியாபாரியோட பயத்தினால கூட இருக்கலாம். போன மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அதை மதிக்கிறதா வேணாமாங்கிறது நம்மளோட முடிவு. அது நம்ம தான் எடுக்கணும். அந்த இந்த சார் ஷில்பா ஊட்டுனா எங்கே சார் கிடைப்பேன் எனக்கு? ஷில்பா சீதக்காதி ஊட்டுனா எப்படி சார் எனக்கு கிடைக்கும்? 96 நான் எங்கே போவேன் நான்? இல்லை ஜுங்கா எனக்கு எப்படி கிடைக்கும்? பேட்டையில் சில பேர் என்ன கேட்டாங்க, ஏன் அது பண்ணி எனக்கு இல்லாட்டி எனக்கு எப்படி அது கிடச்சிருக்கும்? எனக்கு ரஜினி சாரோட நடிக்கிற பாகியம் எனக்கு எப்படி கிடச்சிருக்கும்? நவாசுதீன் இன்னைக்கு 2 ஆக்டர்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது, அவங்கள 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் கண்டிப்பாக எடுத்துக்கிறோமா இல்லையா? ரஜினி சார்கிட்ட ஒரு நான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நான் பாட கற்றுக்கிறேன் நான் சார். நான் கற்றுக்க தான் போனேன். நான் எதுக்காகவும் போல. எனக்கு சம்பள பேச்சு வரும்போது எல்லாமே இடிச்சிட்டே தான் இருந்தது. எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓர வை, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் முன்னாடி போகிறேன், எனக்கு படம் பண்ணணும், எனக்கு ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணும், எனக்கு நவாசுதீன் சித்தி கூட ஒர்க் பண்ணணும் எனக்கு. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான ஆக்டர் இவர் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஆக்டரு. சாதாரண மனுஷங்களை 2 பேரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது, அவர் கண்ணு பார்த்து நடிக்கும்போது அவரோட ஐடியாலஜி என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்க்ரீனில் பார்த்தா அவரோட புரியும். பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சீன் எனக்கு வருது, ரஜினி சாருக்கு போகுதுன்னு வச்சு ஒரு சீன் இது பண்ணோம். நான் ஒரு கற்பனையில் வருவேன், அவர் ஒன்று பண்ணுவார். அப்போ எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்குதா இல்லையா? அதை நான் எங்கே போய் அடையிறது? பணத்தையே பார்த்தா அதை அடையும்ல. லேர்னிங் நான் வரவங்கள ஒன்று என்னன்னு கேட்பேன். நான் எப்பயுமே லேர்ன் பண்ணுற மட்டும் நிப்பாட்டாதீங்க, அதை மட்டும் நிப்பாட்டாதீங்க. மணி செகண்ட், லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு. தட் இஸ் மை யார் வந்து என்கிட்ட பேசினாலுமே புதுசாக வரனால நான் சொன்னேன், நாளைக்கு யார் என்ன சொன்னாலுமே சரி, லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு. மணி வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. அதை பற்றி கவலையப்படாதீங்க. மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. கிழவனாக நடிச்சிருக்கீங்க, திருநங்கையாக நடிச்சிருக்கீங்க, போலீஸாக நடிச்சிருக்கீங்க, திருடனாக நடிச்சிருக்கீங்க. இப்போது விஜய் சேதுபதிக்கான ஒரு ட்ரீம் ரோல்னு ஏதாவது இருக்கா? நோ சார், நத்திங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆசை எதையாவது பார்த்தா தோணும். இல்லை ஏதாவது ராஜா நடிக்கணும் அது இல்லை, அந்த ஆசை இந்த கற்பனை அதை நிஜமான ராஜாக்கள் தாண்டி இப்போ இங்கே இருக்குல்ல சார். இப்போ நம்ம ஒரு கற்பனையாக ஒரு காதல் கதை எழுதுகிறோம். இப்போ தர்மதுரைன்னு ஒரு படம் நடித்தேன், இப்போ விக்ரமதான ஒரு படம் நடிக்கிறேன். அந்த மாதிரி கற்பனையில் நிறையா ராஜாக்களை உருவாக்கி அந்த ஸ்டோரிஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரிஸ்டிக் ஃபிலிம் நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரிஸ்ட் ஃபிலிம்னாலே ஒரு மாதிரி போகுது. இந்த உலகம் என்னவா மாறினாலும் சரி, ஆண் பெண் உறவு தான் பிரதானம். அதுக்குள்ளே தான் இங்கே எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆண் பெண் உறவுக்குள்ளே தான் எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது. அது எல்லா ஃபேமிலியும் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அது எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும். அப்படி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா ஆசை இருக்குது, விதவிதமான ஆசை. சாமியார் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபிலாசபராக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ப்ளேபாயை நடிக்கணும்னு ஆசை இருக்குது, தலைவனாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, பெரிய ஃப்ராடாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஒஸ்ட்டு சீட்டாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, துரோகத்தோட உச்சமாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த உருவமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. இது மாதிரி எல்லா விதமாகவே தொடணும்னு ஆசை இருக்குது. நான் நம்புகிறேன் இங்கே எல்லாருக்குள்ளேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. எனக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் நான் தொடணும்னு ஆசைப்பட்றேன். தட் இஸ் மை விஷ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஷில்பா அண்ட் சூப்பர் டீலக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் இன்டர்வியூ சார். ஃபிலிம் கம்பேனியன் சவுத்தில் வந்து இன்டர்வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபிலிம் கம்பேனியன் சவுத். நிஜமே பரத்வாஜ் ரங்கன் சார் நல்லாவே இன்டர்வியூ எடுக்கிறார், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.